வீட்டில் ஏதோ செஞ்சு கொடு செஞ்சு கொண்டாங்க. சரி இன்றைக்கி எனக்கு பர்த்டேவே, அதனால் நம்ம ஏதோ ஸ்பெஷலாக செய்யலாம்னு சொல்லிட்டு உளுந்த வடை ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா இது ஃபஸ்ட் டைமில் ட்ரை பண்ணுறேன். எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வெள்ளை உளுந்து எடுத்துக்கிட்டேன். 2 டம்ளர் 1.5 மணி நேரம் ஊற வச்சு அதில் கிரைண்டரில் போட்டு ஆடினேன். இதுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் ஆடினேன். சுத்தமாக ஆட் பண்ணாட்டி என் கிரைண்டர் நின்னுறு போல். எனக்கு ரொம்பவே பயம். ஏன்னா அவ்வளோதான், போச்சுன்னா அவ்வளோதான். ஸோ எப்படியாச்சும் வந்து சேஃபாக ஆட்டணும்னு சொல்லிட்டு ஆட்டினேன். தண்ணி வந்து லைட்டாக, அதுவும் ஐஸ் வாட்டரை எடுத்து லைட்டாக தொளிச்சு ஆட்டினேன். கன்சிஸ்டன்சி வந்து வாட்டரால் நம்ம தண்ணி தொட்டு இந்த மாவு கன்சிஸ்டன்சி எடுத்து கீழே விழுங்கும்போது நல்லா ஃபாலோ ஆகணும். பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. ஸோ அது வரைக்கும் மையை அரைச்சி நல்லா ஒரு பேஸ்ட்ரி கன்சிஸ்டன்ஸில் வந்து வறுப்பறன்னு எடுத்து வச்சாச்சு. நல்லா புட்டு மாதிரி வந்தது. நல்லாவே இருந்தது. ஓகே, இந்த அளவுக்கு எடுத்தாச்சு. இது கொஞ்சம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னவோ அதையும் சைட் பை சைடு இந்த மாவாட்டி முடிச்சோன்னே எடுத்துக்கலாம். எண்ணெய் காயறக்குள்ளேயே நம்ம வந்து இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நார்மலாக ஆஃப் பல்லேரி, பச்சை மிளகா, இஞ்சி, இன்னும் கருவேப்பிலை, மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் ஆட் பண்ணல. அண்ட் தென் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக அரிசி மாவு, அந்த மாவு இருந்தது, அது ஒரு 2 ஸ்கூப்பு அதை ஆட் பண்ணியாச்சு. சீரகம், கொஞ்சம் காரத்துக்கு குருமிளகு, இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளவே எண்ணெய் காய வைக்கிறது, எண்ணெய் காய வச்சுக்கலாம். எவ்வளோன்னு பார்த்துட்டு உப்பு மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணணும். இது கொஞ்சம் சிம்பிளாக இருந்தது. வடைக்கும் கூட ப்ராசஸ் அதிகம். இது கொஞ்சம் சட்டுன்னு ரெடி ஆகிற மாதிரி தான் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டு நம்ம என்ன ஷேப்ஸ் வேணுமோ அந்த ஷேப்ஸில் வந்து போட்டுக்கலாம். ஹஸ்பண்ட் தான் போட்டார். நான் வந்து ட்ரெஸ் பண்ணவே இல்லை. பட் நல்லாவே பூந்தி நல்லா பொல்லி நல்லா சூப்பராக வந்திருந்தது. என்ன இதுக்கு வந்து ஊற வைக்கிறது அதெல்லாம் ஓகே தான். இது வேகிறது வந்து சிம்மிலே வேகணும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி இதெல்லாம் நமக்கு தேவையாக கடையில் வாங்கினோம் ஒன்று சாப்பிட்டு போயிடலாம் தான் தோணும். சரி அப்புறம் வீட்டில் கேட்கணாங்க, அப்புறம் பாட்டி தாத்தா எல்லாம் பக்கத்தில் இருக்காங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எது ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு தான் கொடுப்போம். எப்படியோ சாப்பிட்டுக்குவாங்க, ஒன்றும் ஆகாது. சரின்னு சொல்லிட்டு செஞ்சேன். எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம்னால பெருசாக இதை பற்றி ஐடியா இல்லை. பட் ஓரளவுக்கு நல்லா வந்திருந்தது. நல்லா வந்து இந்த ஷேப்ஸும் நல்லா வந்துச்சு. சின்ன சின்ன பால் ஷேப்ஸ் அதுதான் மோஸ்ட்லி போடுவோம். மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ணிடுவோம். ரேண்டமாக தான் எப்போவாச்சும், ஏன்னா வெளியிலேயே இப்போல்லாம் அவைலபிளாக இருக்கிறனால சல்லன் வாங்கி சாப்பிட்றது. பட் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஸ்பான்ஜியாகவும் இருந்துச்சு. நம்ம கெட்டியாக வேணால் கெட்டியாக எடுத்துக்கலாம். இன்கேஸ் நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருந்தது.